பிரைஸ் தி லார்ட். வல்லமை, மகிமை என்றென்றைக்குமே இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தாங்க பொருந்தும். அவருக்கு மட்டும்தான். யார் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் இவருக்கு மட்டும் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒருத்தவங்க வந்து அன்பு செய்கிறீங்க. அவங்க ரத்த உறவாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு திடீர்னுங்க 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. உங்களுக்கு 2 கிட்னியுமே நல்லா இருக்குது. அவங்களுக்கு உங்களோட கிட்னி மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு கிட்னி கொடுப்பீங்களா? கொடுக்க முடியுமா? சரிப்பா, அவங்க என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, பழக்க வழக்கம்லாம் நல்லாவே இருக்குது. அப்போ என்ன தெரியுங்களா பண்ணுவீங்க? கொடுக்கலாம், இல்லைன்னா யோசிக்கலாம், கொடுக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கிட்னியோடு இருந்துக்கலாமா அப்படின்ட்டு. இது ஒரு சைடுங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, உங்களை அவங்களுக்கு பிடிக்காதவங்க ஒருத்தவங்க, அவங்க வந்து உங்களுக்கு நிறைய பயங்கரமான துரோகம்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்க. அவங்க 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் கிட்னி கொடுப்பீங்களா? சரி, கிட்னி விடுங்க, ஒரு கண்ணு போயிடுச்சு. உங்கள் கண்ணு அவங்களுக்கு மேட்ச் ஆகும். அந்த கண்ணை அவங்களுக்கு கொடுப்பீங்களா? இல்லை அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? செய்வீங்களா? நிஜமா நல்லா பழக்கிறவங்களுக்கே யோசிப்போங்க. தெரியாதவங்களுக்கு செய்வோமா? செய்யவே மாட்டோம். இப்போது இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற இந்த இதில் வந்து நம்ம செய்யவே மாட்டோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்ம மேலே வச்சுருக்க அந்த அன்பை ப்ரூஃப் பண்ணார். எப்படி தெரியுங்களா ப்ரூஃப் பண்ணார்? அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அநியாய அக்கிரமத்துக்காக, அவ்வளோ அக்கிரமம், அவ்வளோ பாவம் சொல்லவே முடியாது, அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம பாவங்களை கழுவி நாமெல்லாம் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களமும் ஆசாரியர்களும் ஆக்கிய அந்த தேவன், அவருக்கு வல்லமையும் மகிமையும் என்றென்றுமே இருக்கணும் இல்லைங்களா? இது அவருக்கு சூட் ஆகும் இல்லைங்களா? நிச்சயமாக அவர் மட்டும்தான் சூட் ஆகுங்க. வல்லமை, மாட்சிமை, மகிமை என்றென்றுமே சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தாங்க உரித்தாகும்.